வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியுள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இது ஒரு ஓமையாக, ஓமை என்று சொன்னால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நேற்றே கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே ஏன் ஆண்டவர் ஓமைகளாக பேசுகிறார் என்று சொல்லி, ஓமைகள் என்று சொன்னால் குறிப்பிட்டவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக. ஏனென்று சொன்னால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன்னால் போட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள், பொக்கிஷங்களை எடுத்து அதாவது எல்லோர் கையிலையும் அல்லது அதை விமர்சனம் பண்ணுகிறவர்கள் அல்லது பரியாசம் பண்ணுகிறவர்கள் முன்பாக போட முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய சீஷர்களுக்கு யார் விருப்பப்பட்டு இதற்கான விளக்கம் என்ன, ஏன் ஓமையாய் பேசுகிறீர், இந்த ஓமைக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற சீஷர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் வேதத்தில் உள்ள எல்லா ஓமைகளும் இருக்கிறது. போய் அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுவதுமே ஓமையாக, அதாவது கர்த்தர் ஒரு ஓமை என்றால் ஒரு காரியத்தை சொல்லி இன்னொரு காரியத்தை புரிய வைப்பது, அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்த வசனம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு சிவப்பு குதிரை, அது எதை குறித்து சொல்லப்படுகிறது? குதிரை என்று சொன்னால் நான் கொஞ்சம் ஏன் உங்களுக்கு வேகமாக போகிறேன் கொஞ்சம் பேர் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவர் இப்படி வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இருக்கிற காலநிலையில் அடுத்த சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக நான் உங்களை முடித்து வீட்டுக்கு அனுப்பிடணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அதோடு கூட நேரமும் நமக்கு குறைவாக இருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். நான் சொல்கிறத கவனிச்சுட்டே வாங்க. வசனம் சொல்லும்போது மட்டும் எழுதி கொள்ளுங்கள். வீட்டில் போய் அந்த வசனத்தை வாசிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 வகையான குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 6:2 வெள்ளை குதிரை, 6:4 சிவப்பு குதிரை, 6:5 கருப்பு குதிரை, 6:8 மங்கின நிறமுள்ள குதிரை என்று சொல்லப்படுகிறது. இது குதிரைகளை குறித்து இதுக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் இருக்கிறது. 4 ஆவிகளாம், தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய தேவனுடைய பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை பூமியில் செய்வதற்கு தமக்கு கீழாக ஆவிகளை, அதாவது தூதர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பூமியில் செய்யக்கூடியதான கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அதில் சிவப்பு குதிரையில் வரக்கூடியவர்கள் குறித்து ஒரு ஓமை இருக்கிறது. அதாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவன் தன் கையிலே ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன வரும் என்று சொல்லி பார்க்கும்போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். தாவீதினிடத்தில் 3 ஆப்ஷன், 3 காரியத்தை தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும்? உனக்கு பஞ்சம் வர வேண்டுமா, கொள்ளை நோய் வர வேண்டுமா, உன் பகைவருக்கு பயந்து நீ ஊரை விட்டு ஓட வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது தாவீது 4வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கர்த்தருடைய கரத்தில் விழுவேன் என்று சொல்லுகிறார். அதில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம், கொள்ளை நோய் உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் வாசித்த அந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஒரு தூதன் பட்டயத்தை எருசலேமுக்கு நேராக நீட்டி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. எருசலேமுக்கு நேராக பட்டயத்தை நீட்டி இருக்கும்பொழுது அன்னைக்கு இஸ்ரவேலில் என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 14வது வசனம் 14ல் கிட்டத்தட்ட இஸ்ரவேல் முழுக்க கொள்ளை நோய் வந்ததாக சொல்லப்படுகிறது. அன்னைக்கு மட்டுமே 70,000 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை ஒரு நகரத்திற்கு நேராக நீட்டி இருக்கும் பொழுது அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு தூதன் பட்டயத்தை நீட்டியிருக்கிறான், பூமி முழுக்க நீட்டியிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் 7 கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கொள்ளை நோய்களுடைய விசேஷமான மிக முக்கியமான காரியத்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள். அவர்கள் வந்த பிறகு நடக்க வேண்டிய சம்பவம் இதெல்லாம். கடைசி காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்பதற்கு நேற்று தினத்தில் ஆதார வசனங்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் புத்திரர் 1948 தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. கரெக்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நாடை ஸ்தாபித்து 70 வருஷம் முடிந்த பிறகு 1948 2018 வரைக்கும் சரியாக 70 வருஷம் முடிந்த பிறகு 71வது வருஷத்தில் 2019 இந்த தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவியது. அந்த கொள்ளை நோய் எப்படி பரவும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை மறந்திருக்க மாட்டீர்கள்.
குவாரண்டைன் அல்லது தனித்திரு, விழித்திரு, விலகீரி என்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நல்லா பழக்கப்பட்டுருச்சு. 6 மாதம் 1 வருஷமாக நம்ம காதில் அது விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதோட அர்த்தம் என்னென்றால், இந்த கொரோனாவுடைய அது பரவின விதமே எப்படி என்று சொன்னால், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு அது பரவுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு தான் அந்த வைரஸ் இருக்கோ, அதுக்கு மேலே அதோடைய இது பரவாது. ஒரு ஆளும் இன்னொரு ஆளும் தனித்திருந்தால் அதை நாம் பரவாமல் தடுத்து விட முடியும், அந்த செயினை கட் பண்ண முடியும் என்று மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதன் அடிப்படையில் சைனாவிலே ஊகான் மாநிலத்திலே ஒரு மார்க்கெட்டில் ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. ஒரு சிலர் ஒரு லேப்லேருந்து புறப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ, ஆனால் சைனாவிலே ஆரம்பித்தது. உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும், ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலாக அத்தனை நாடுகளுக்கும் பரவியது. பரவினதற்கு ஒரே ஒரு காரணம், அது மனுஷன் வழியாக மட்டும்தான் பரவியது. காற்றின் வழியாகவோ, தண்ணீர் வழியாகவோ, மிருகத்தின் வழியாகவோ அது பரவவே இல்லை. மனுஷன் வழியாக மட்டும் பரவியது. ஒருவரை ஒருவர், 1 to 1. முதலாவது அலை ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர் மூலமாக 4 பேருக்கு, 3வது அலை ஒருத்தர் மூலமாக 32 பேருக்கு பரவுச்சு. அதுதான் கொரோனா அடுத்த அலை வீசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மனுஷனில் ஆரம்பித்து, ஒரு இடத்துல ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவி, அது மட்டுமல்ல மரணத்தை கொண்டு வந்தது. பூமி முழுக்க மரணம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமானது துல்லியமாக நிறைவேறியது. 2019 ஆரம்பித்தது, டிசம்பர் மாதம் ஆரம்பித்தது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் சில கொள்ளை நோய்களுக்கு, வாதைகளுக்கு, நீங்கள் வாசித்த அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு கால நிலையை கர்த்தர் சொல்லுவார். 3 வருஷம், 3 மாதம், 3 நாள் என்றெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனாவுடையதான காலநிலை எவ்வளோ, எமர்ஜென்சி பீரியட், அவசர கால நிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக 3.5 வருஷம். 2019 டிசம்பரிலிருந்து 2023 மே மாதம் வரைக்கும் ஐநா சபையினுடைய கணக்கை நான் சொல்லுகிறேன். ஐநா சபை அவசர நிலையை விலக்கி கொண்டது 2023 மே மாதம், கரெக்டாக 3.5 வருஷம். உங்களுக்கு தெரியும், உபத்திரவ காலம் ஒரு 3.5 வருஷம் இருக்குது. இது உபத்திரவ காலம் அல்ல, வேதத்தின்படி 3.5 வருஷம் நிறைய இருக்குது. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள், அது ஒரு 3.5 வருஷம். அதற்கு பிறகு ஸ்திரீயானவள் வனாந்தருக்கு பறந்து போகிறாள், அது ஒரு 3.5 வருஷம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அநேகருக்கு உடன்படிக்கை 7 வருஷம், பாதி சென்ற பின்பு 3.5 வருஷம் சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் அது நிறுத்தப்படும் என்று சொல்லி தானியேல் 9:27 இருக்குது. நிறைய 3.5 வருஷத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் ஒரு 3.5 வருஷம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த கொரோனாவினுடைய எமர்ஜென்சி பீரியட் பார்த்தீங்கன்னா சரியாக 3.5 வருஷம். 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் அது போன எல்லா இடங்களிலும் மரணத்தை கொண்டு வந்தது. பூமி முழுக்க மரணம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அத்தனை பேருக்கும் இதை பற்றி நான் ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம், இந்த காரியம் நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே 2900 வருஷங்களுக்கு முன்பாக பத்மதீவில் இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி நம் கையிலே புஸ்தகமாக எழுதி வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உள்ள குறிப்பாக இந்த ஜெனரேஷன், நான் சொல்லக்கூடியது ஒரு 30 வருஷம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜெனரேஷனுக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்ததான இம்பார்ட்டன்ஸ் தெரியவில்லை, அல்லது இதை குறித்து அவர்கள் தியானிக்கவும் தயாராக இல்லை. இப்போ நீங்கள்லாம் ரொம்ப லகுவாக மாறிட்டீங்க. எப்படி லகுவாக மாறிட்டீங்கன்னா, யாராவது எடுத்து இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஓகே தான், அவ்வளோதான். மற்றபடி தியானிக்கணும், உட்காரணும், அந்த ஒரு இல்லை. நமக்கு முன்னாடி உள்ளவங்க அப்போ ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரிய அல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேவை பயம் இருந்துச்சு. அத்தனை பேரும் வேதத்தை வாசிக்கணுங்கிறதான ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ யாருக்கும் அந்த தாட்டே கிடையாது. எல்லாத்தையும் எழுதி ஆண்டவர் கையில் கொடுத்துட்டார். ஆனால் நீங்களோ வென்றால் சில தீர்க்கதரிசிகளை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள், சில ஊழியங்களை பிடித்து வைத்துக் கொள்ளீர்கள். ஊழியங்களுக்கு பின்னாலும் தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாலும் ஓடினீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திற்கு போக முடியாது. வேதத்துக்கு பின்னால் போனால் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். இது மட்டும்தான் பரலோகத்துக்கு வழி சொல்லக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம். தீர்க்கதரிசிகளை நம்பி, ஊழியக்காரர்களை நம்பி ஒரு நாளும் நீங்கள் போக முடியாது. என்னையும் சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர்லாம் எப்படி ஆயிடுறீங்கன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஊழியக்காரரை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஊழியக்காரரை நீங்கள் கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்திடுறீங்க, இல்லைனா ஹீரோ வர்ஷிப்புக்கு கொண்டு போயிடுறீங்க. அவர் தப்பாக பிரசங்கம் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா, அவர் பண்ணால் தப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் அத்தனை பேரும் தவறு செய்ய வாய்ப்புள்ளவர்கள். அவர் ஒருத்தர் மட்டும்தான் தவறு செய்யாதவர். இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஊழியங்களுக்கு பின்னால், ஊழியக்காரர்களுக்கு பின்னால் ஓடி வேத வசனத்தை மறந்துட்டாங்க. அவங்க சொல்கிறது சரியா தப்பான்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை உட்காந்து, அதனால ஆண்டவர் சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். பவுல் சொல்லுகிற வசனத்தை பெராயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்க்கிறார்கள்.
தெசலோனிக்கர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பவுல் யாரு? பரிசுத்த பவுல் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் எழுதின 13 நிருபங்கள் நம் கையில் இருக்கிறது. கர்த்தர் அவரை நம்பி கொடுக்கிறார். அவர் சொன்னதையே அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யூடியூப்ல யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா 1/2 மணி நேரம் பேசினா 1/4 மணி நேரம் பேசினா ஆராய்ந்து பார்க்கிறதில்லை. சரியா தப்பா எதுவும் தெரியாது, அப்படியே அவரை ஃபாலோ பண்றது. திருப்பியும் சொல்றேன், எந்த மனுஷனுடைய வார்த்தைகளும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இந்த வேதத்தை தவிர பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிற இன்னொரு புஸ்தகம் உலகத்தில் கிடையவும் கிடையாது. இந்த வேதத்தை வாசித்தால் மட்டும்தான் போக முடியும். இதில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் இது உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லி வச்சார். உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் என்னைக்காவது படிச்சிங்களா? ஒரே வார்த்தை நீங்கள் சொல்லிடுவீங்க, வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. புரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட சர்வ ஞானம் உள்ள தேவன் நமக்கு புரியும்படி லகுவாக தான் பேசியிருக்கிறார். இவரை மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு தேவன் உலகத்திலே கிடையாது. அவ்வளவு தெளிவாக நமக்கு பேசி வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்றதுக்காக தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் யார் கையில் கொடுத்தாருன்னா, படித்த நல்ல பவுல் கையில் கொடுக்காம படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. படிப்பறிவில்லாதவர்கள் அப்படின்னு யோவானையும் பேதுருவையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுது. அந்த யோவானுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு படிப்பறிவு அவசியம் இல்லை. ஆவியானுடைய அறிவு இருந்தால் போதும், ஆவியானுடைய ஞானம் இருந்தால் போதும், அவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்குற காது இருந்தால் போதும். இன்னைக்கு சபை ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு தான் செவி சாய்க்கிறது ஒழிய ஒரு நாளும் இந்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது இல்லை. அதனால தான் ஆவியானவர் சொல்றார், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இதை சொல்லி வச்சிருக்கிறார். ஏறக்குறைய 1900 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பொக்கிஷம் இது உள்ள இருக்குது. இதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நாம் இதை படிக்கல, நம்ம வீடுகளில் இந்த வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை நாம் கேட்டுக்கொண்டோம்? வரப்போகிறதான ஒரு பெரிய அழிவை இதிலிருந்து நீங்கள் தப்பித்திருக்க முடியும், அல்லது ஒரு கூட்டத்தை காப்பாற்றி இருக்க முடியும். நாம் தவற விட்டு விட்டோம். இப்போ நீங்கள் எப்படி இதிலேருந்து தப்பிச்சிருக்கலாம், எப்படி ஜனங்களை காப்பாற்றியிருக்கலான்றது ரெண்டாவது, நான் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை ஏன் படிக்காமல் விட்டுவிட்டோம்? சரி, அப்படியே இருக்கட்டும், நமக்கு தெரியவில்லை. நம்முடைய ஆண்டவருடைய பெரிய தயவு என்ன தெரியுமா? ஒருவேளை நாம் அப்படி தெரியாதவர்களாக இருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அதை தெரியப்படுத்துகிறதுக்கு யாரை வச்சாவது சொல்கிறார். இப்போ கவனிங்க, நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தின் வழியாக பேசுகிறாரு. நேபுகாத் நேச்சாருக்கு புரியலை, தானியேலை கொண்டு விளக்குகிறார். பெல்ஷாச்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதுகிறது, பெல்ஷாச்சாருக்கு புரியவில்லை, தானியேலை கொண்டு பேசுகிறார். பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது, புரியவில்லை, யோசேப்பை வைத்து கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் யாரை கொண்டாவது அதை விளக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தானியேலுக்கு காட்டப்படுகிற தரிசனம் தானியேலுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அவர் கேட்கிறார், 10 கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்புகளை குறித்தும் நான் அறிய ஆவலாக இருந்தேன். 7ஆம் அதிகாரம் தானியேல்ல இருக்கு. அப்போ ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, இதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, வெறும் சொல்லிவிட்டு புரியுதோ புரியலோன்னு விட்டுட்டு போற ஆண்டவர் கிடையாது. புரியலன்னு சொன்னா அதை உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.